ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ பாரு வித் லவ் அண்ட் கன்சர்ன். முன்னொரு நாளில் நான் ஒரு பறவை, அழகிய காடு. இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோங்க. இந்த சேனல் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தாங்க. ஸோ அவங்க எனக்கு மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? யூடியூப் தாங்க. ஸோ நவடேஸ் யூடியூப் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் யூடியூப் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, யூஸ்வலாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு என்னெல்லாம் பண்ணுவான்? நம்ம சோகமாக இருக்கோம் அப்படின்னா எதுனா ஒன்று பண்ணி நம்ம சோகத்தை போக்கி நம்மளை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு, நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை யோசிப்பான். கரெக்டுங்களா? நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கோம் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி நம்மளை தெளிவாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நம்ம போரிங்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மனசில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தவிக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச வழிகளை சொல்லி நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும்போது அவனால் முடிஞ்ச விஷயங்கள் நமக்கு கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க தானே? அதே நேரம் இது எல்லாமே ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு பண்ண முடியுமாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் இது எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு கொடுத்தாங்க. அவங்க யாரும் இல்லை, யூடியூப் தான். ஸோ யூடியூப் இந்த எல்லா விஷயத்துக்கும் எனக்கு சொல்யூஷன் கொடுத்து என்ன ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. ஸோ இப்போது நான் ரொம்ப பாசிட்டிவாக லைஃப் பற்றின எந்த விதமான ஃபியரும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக டெசிஷன் எடுக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது யூடியூப் தாங்க. ஸோ இப்போது எனக்கும் யூடியூப்கான இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் தான் வந்துட்டு நான் யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. ஸோ என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் யூடியூப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்காக தான் ரொம்ப போரிங்காக இருக்குது, டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக ஒரு 2 வீக்ஸ் நல்லா பார்த்தேன், என்டர்டெயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு கொஷின் வந்தது, இவ்வளோ டைம் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணியே நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கே, இந்த டைமை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட், ரீல்ஸ் அதெல்லாம் தாண்டி அந்த டைமில் எனக்கு ப்ரெக்னென்சி, ஸோ ப்ரெக்னென்சி ரிலேட்டடான கொஷின்ஸு, ஸோ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நமக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஸோ நிறைய பேர் அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடான வீடியோஸ், விலாக்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது என்னோட ப்ரெக்னென்சியை பற்றின பயத்தை போக்குச்சு, என்னோட ப்ரெக்னென்சிக்கு நான் எவ்வளோ ப்ரீ பிளான்டாக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துச்சு. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் ரொம்ப தெளிவாக எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் என்னோட டெலிவரிக்கு நான் போனேங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு மேஜராக ஒரு சப்போர்ட் பண்ணது, நமக்கு வர மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எமோஷ்னலாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்படி தான் என்னோடய யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் என்னோடய டெலிவரிக்கு அப்புறமா என்னோடய ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. அதுலேருந்து பெட்டராக மீண்டு வர்றதுக்கு, நான் நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் யூடியூப்ல இருந்து தான் கேதர் பண்ணி எனக்கு தேவையான விஷயங்களை நானே கஸ்டமைஸ் பண்ணி 32 kgs, இது ஜோக் இல்லை, அவ்வளோ சிம்பிள் இல்லை. இந்த 32 kgs வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஜேர்னி அதோட செப்பரேட் பார்ட், அதை பற்றி டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட இந்த 32 kgs வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூடியூப் தாங்க ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும்போதெல்லாம் சம் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போட்டு மோட்டிவேஷன் ரிலேட்டடான ஸ்பீச்சு அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது டிவியில் யூடியூப் போட்டு விட்டுருவேங்க. யூடியூப்பில் எனக்கு பிடிச்ச வீடியோஸ், கொஞ்சம் நேரம் மோட்டிவேஷன் வீடியோஸ் கேட்பேன், கொஞ்சம் நேரம் எதனா ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா குக்கிங் ரிலேட்டடாக எதனா ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ நிறையா ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு, என்னை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது டிவியில் யூடியூப் போட்டு விட்டேன் அப்படின்னா என் கூட ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி, என்னை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னோட தனிமையை போக்குச்சு. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது என்னோட கரியரை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ நிறையா விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கரியர் பிரேக்கை டேக்கிள் பண்ணுறதுக்கு
என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கணும், என்ன நான் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு டெக்னிக்கலாகவும் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் யூடியூப் எனக்கு கொடுத்துருக்குங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா என் லைஃபையே ஒரு கொலாப்ஸ்டாக இருந்த என்னோடய ஸ்டேட்டை வந்துட்டு இப்போ தெளிவாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்னோடய ஃப்யூச்சரை லீட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் யூடியூப் எனக்கு கொடுத்துருக்குங்க. ஸோ எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கொடுத்த இந்த யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி யூடியூப்பை ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது கூடவே என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட க்ரோத்துக்காக நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க போகிறேன், என் கூடவே சேர்ந்து நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. ஸோ பொதுவாக நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க அறிவோடு சேர்ந்து நம்மளோட அறிவும் இன்னும் பல மடங்கு வளரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கொலீக்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க கூட பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, மோட்டிவேட்டடாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு நல்லா வரக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எதனா ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றதும் நான் ட்ரை பண்ண போகிறேன். இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. என்னோட க்ரோத்துக்காக மட்டும் இல்லை, உங்களோட க்ரோத்துக்காகவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குது அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. எல்லாருக்கும் டாட்டா பாய்.